சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. வேதநெறி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத சீத வளர்வயர் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அங்கேற்கண்ணியுடனாகிய அளவாய் சொக்கநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் திருஞான சம்பந்த பெருமானுடைய குருபூசை திருநாள் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை வைகாசி மூல நட்சத்திரத்தில் வர இருப்பதால் நாம் அவருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். பெரிய புராணத்தில் பாதி வரலாறு திருஞான சம்பந்தரது வரலாறு. சமயக்குறவர்கள் நால்வருள் முதலாவதாக வைத்து எண்ணப்படுபவர் திருஞான சம்பந்தர். அவருடைய சரிதத்தை சிந்தித்தும் வந்தித்தும் பாடுகின்றார் சேக்கிழார். திருமுறைகளிலே முதலாவது திருஞான சம்பந்தர் வாக்கு. திருஞான சம்பந்தர் வயதில் சிறியவராயினும் ஞானத்தில் பெரியவர். தம்முடன் கைலைக்கு வந்த சேரமான் பெருமாள் நாயனாரை உள்ளே அழைத்து செல்லவில்லை. சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயத்துக்கு போகும் பொழுது உடன் வந்த நண்பர் சேரமான் பெருமாள் நாயனாரை உள்ளே அழைத்து போகலை. ஏன்னா அவருக்கு அழைப்பில்லை, அதனால் அவர் மட்டும் உள்ளே போனார். ஆனால் திருஞான சம்பந்தர் தன்னுடைய திருமணத்திற்கு வந்த அத்தனை பேருக்கும் சிவலோக காட்சி அளித்தார். அத்தனை கருணை உள்ளம் படைத்தவர் சம்பந்தர். கருணை வேறு ஞானம் வேறு என்று சிலர் சொல்லுகின்றார்கள். அது தவறு. ஞானத்தின் பயன்தான் கருணை. இதைத்தான் திருவள்ளுவர் கூறுகின்றார். அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. பிறர் துன்பத்தை துயரத்தை தன் துயரமாக எண்ணி இறங்குவதுதான் நல்ல அறிவுக்குரிய இலக்கணமாகும். அந்த நல்ல அறிவே ஞானம். அந்த ஞானத்தின் வடிவம் ஞான சம்பந்தர். சுப்பிரமணிய சுவாமியை அப்படி சொல்லுவார்கள். ஞானமே வடிவானவர் முருகப்பெருமான். ஞான சம்பந்த சுவாமிகளை பூசனை செய்தால் ஞானம் வரும். ஞான சம்பந்தர் இல்லை என்றால் தமிழ் ஏது, திருநீர் ஏது, ருத்ராக்கம் ஏது, சைவம் ஏது? ஞான சம்பந்தர் அவதாரம் செய்வதற்கு முன் நாடு எப்படி இருந்தது? கூன்பாண்டியன் சமணனாகி விட்டான். அரசன் எவ்வளியோ அவ்வளிதானே குடிகள். சமண சமயத்தை எடுத்து சொல்லி 8000 குருமார்கள் பிரச்சாரம் செய்தார்கள். பாண்டிய நாட்டிலே சமண இருள் மண்டி கிடந்தது. அதனால் கொடுமை மிகுந்திருந்தது. சம்பந்தர் திருவதாரம் செய்வதற்கு முன் பாண்டி நாட்டுக்கு யாராவது திருநீறு பூசிக்கொண்டு போனால் அவர்களை கண்ட சமணர்கள் அழுவார்கள். ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டால் கண்டு முட்டு என்பார்கள். அதை கேட்டவர்கள் கேட்டு முட்டு என்று அழுவார்கள். இப்படியாக சமணர்கள் சைவர்களை மனம் நோகச் செய்தார்கள். கொலையை காட்டிலும் கொடியது மனம் நோக வைப்பது. இந்த மாதிரியான நிலையில் சம்பந்தர் திரு அவதாரம் செய்தார். பொறுக்க முடியாத
சமண கொடை சம்பந்தராகிய மலை வந்து தனித்தது. அதுதான் வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனிதமாய் மலர்ந்தழுத சீதவளர் வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். கடலில் தவிப்பவனுக்கு ஓய்வு தருவது படகு. பிறவிங்கிற பெருங்கடலில் வீழ்ந்து விட்ட நாம் அதனுள் அழுந்தாத வண்ணம் உதவி செய்வது ஞானசம்பந்தர் திருவடி. படகில் ஏறிக்கொள்ளலாம், திருவடிகளில் ஏற முடியாது, பற்றி கொள்ள வேண்டும். அதனால்தான் சம்பந்தர் திருவடிகளை தலைமீது தூக்கி வைத்து கொண்டிருக்கிறோம். சம் என்றால் நல்ல, பந்தம் என்றால் உறவு என்று பொருள். ஞானத்தோடும் உறவு கொண்டவராதலால் ஞான சம்பந்தர். ஞானம் மூவகைப்படும். பொருள்களை பற்றி அறியும் ஞானம் பாச ஞானம், ஆன்மாவை பற்றி அறிகின்ற ஞானம் பசுஞானம், இறைவனை பற்றி அறிகின்ற ஞானம் பதிஞானம். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பிறவி துன்பம் தீராது, பதிஞானத்தாலேயே அது தீரும். சம்பந்தர் பதிஞானத்தோடு தொடர்பு கொண்டவர். உயர்குடி தோன்றல்களாகிய சோழ மன்னர்கள் வழி வழியாக சைவத்துறையில் நின்றவர்கள். அவர்கள் வளமை உள்ளவர்கள் ஆதலால் வளவர் என்றும், செழிப்புடையவர்களாதலால் செழியர் என்றும் அறிஞர்களால் புகழப்படுபவர்கள். இத்தகைய சீரும் சிறப்பும் பெற்ற சோழர்களது ஆட்சிக்கு உட்பட்ட நாடு சோழ நாடு எனப்படும். அந்த நாடு காவிரி நதியினால் வளம் பெறும் நாடு. சீர்காழி என்ற திருத்தலம் சோழ நாட்டுக்கு அணிகலம் போல் விளங்குகின்றது. யுக முடிவில் கடல் பொங்கி எழும்பொழுது நீர் பெருகி உலகலாம் ஒடுங்கிய பொழுதும் தோணி போல மிதக்கும் தன்மையுடையது இந்த திருத்தலம். இந்த நகரில் வேதம் பயிலும் ஓசை கடல் ஒளி போன்று ஒலிக்கும். பசுமை நிறம் பொருந்திய சோலைகளுக்கு இடையே அந்த நகரம் பொழியும் அழகு யுக முடிவில் மட்டுமே என்று எப்பொழுதுமே கடலில் மிதப்பது போல காட்சி தந்து கொண்டிருக்கின்றது. யுக முடிவுகள் தோறும் மேலெழுகின்ற வெள்ளப் பெருக்குகளின் அலைகள் அந்நகர மதில்களின் புறத்தில் அலையலையாக அடையாளங்கள் செய்திருக்கும். பார்க்கடலை கடைந்த காலத்தில் மந்தார மலையை வரி வரியாக சுற்றிய வாசுகி நாகம் போல அது விளங்கியது. அந்த காட்சி பல இளஞ்சூரிய தோற்றம் போல மலர்ந்த தாமரைகளும் மணக்கும் தடாகங்களும் பலவும் அந்த நகரை அழகு செய்திருந்தன. பல ஊழிகளாக அழிவின்றி நிலை பெற்று இருந்ததால் அந்நகரில் மறைவாணர் புரியும் ஓம புகையினால் இருளும் அடியவர் மேனியில் விபூதி ஒளியும் எப்பொழுதும் விளங்குகின்றன. அதனால் அங்கு இரவும் பகலாக இருக்கின்றது. அவர்கள் மேனியில் இருக்கக்கூடிய திருநீர் ஓம புகை பகல இரவாக காட்டுது. அவர்கள் மேனியில் விளங்கக்கூடிய திருநீர் இரவை பகலாக காட்டுது. வயல்களில் மலர்ந்துள்ள தாமரை மலர்களாகிய ஓமத்தீயில் அருகில் இருக்கும் மாமரங்களில் உள்ள இனிய மாங்கனிகளின் சாறாகிய நெய் மரங்களின் இலைவழியாக ஒழுகி அந்த காட்சி அவ்வூரில் மரங்களும் ஓமம் செய்வது போல காணப்பட்டது. இருண்ட சோலைகளில் வண்டுகள் தாமரை நூலை தாங்கியும் பூவின் புற இதழை தாங்கியும் மகரந்த பொடியணிந்து கண்ணீர் ததும்பி இனிய ஓசை எழுப்பின. அவ்வோசை வேதிய சிறுவர்கள் சாமவேதம் பயில்வது போல இருந்தது. அருந்ததியின் மிக்க கற்புடைய மாதரர் யாக வேதிகையை மெழுகி வெண் சுண்ண கோலமிட்டு அழகு செய்யும் அழகிய மாடங்கள் பல அவ்வூரை அணி செய்கின்றன. பொன்னால் ஆகிய கிண்கிணி ஒலிக்கு அந்தணச் சிறுவர்கள் சிறு தேர் உருட்டியும் வேள்விச் சடங்குகளை விளையாட்டில் அமைத்தும் ஆடியும் உலவுகின்ற அழகிய வீதிகள் பல நெருங்கி இருந்தன. மடையெங்கும் மணிக்குவியலும் வயலெங்கும் மீன் குளவும் வயலருகே மலர் குவியலும் அதன் அருகில்
வேள்விகளில் பொழியும் வேதம் பயில் இடங்களில் வேத கீதமும், சோலையெங்கும் வண்டின் இனிய நாதமும், சோலைகளிடையே முனிவர் கூட்டமும், மதில்களில் மேகங்களுக்கு இட்டமமாக திகழ்ந்தன. மதில்கள் மேகத்துக்கு சரியாக இருக்கும், அவ்வளவு மாட மாளிகைகள் இருக்குது அந்த சீர்காழியில். அந்த திருத்தலத்துக்கு உரிய பேர்கள் 12: பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, பெருவெங்குரு, நீர்பொருவில், திருத்தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், வருப்புறவம், சண்பை நகர், வளர்காளி, கொச்சைவயம், பரவு திருக்கழுமலமாம் 12 திருப்பெயர்த்தாள். படைப்பு தொழிலை பெற வேண்டி பிரம்மதேவன் பூசித்து திருவருள் பெற்றதனால் அது பிரம்மபுரம் என பெயர் பெற்றது. வேணு என்றால் மூங்கில். இந்திரன் சூரபன்மனுக்கு அஞ்சி மூங்கில் உருக்கொண்டு தவம் செய்தான். அதனால் வேணுபுரம் என்று பெயர் பெற்றது. சூராதி அவுணர்களின் கொடுமைக்கு ஆற்றாத அமரர்கள் கந்தவேலை தந்தருளுமாறு புகலிடமாக புகுந்தனர். அதனால் புகழி என பெயர் பெற்றது. பிரம்மனால் இகழப்பட்ட அசுரகுருவாகிய சுக்கிரன் நாரதரின் உபதேசப்படி வந்து பூசித்து தேவகுருவுக்கு இணையான தகைமையை பெற்றார். தன்னை கொடியவன் என்று நரகர் இகழும் பழி நீங்குவதற்காக இயமன் வழிபட்டு முன்னுணர்ச்சி பெற்று மௌன நிலை அடைந்தான். இவைகளால் வெங்குரு என பெயர் பெற்றது. கற்பாந்த காலத்தில் உலகனைத்தும் அழியுமாறு எழுந்த பெரு வெள்ளத்தில் இந்த தலம் மட்டும் அழியாமல் பிரணவ உருவாக தோணி போல மிதந்தது. அதனால் இதற்கு தோணிபுரம் என்று பெயர் பெற்றது. சங்கநிதி, பதுமநிதி என்ற 2 நிதிகளின் அதிதேவதைகள் வேண்டுவோர் வேண்டியவற்றை மாறாது வழங்கும் வன்மையை பொந்தராயிருந்து பூசித்து பெற்றன. திருமால் வெண்பன்றி உருக்கொண்டு இரண்யாக்கதனை கொன்று பூமியை இங்கு தரித்தனர். இந்த 2 காரணங்களுக்காக பூந்தராய் என பெயர் பெற்றது. பார்க்கடலில் தோன்றிய அமுதத்தை திருமால் தேவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கும் பொழுது சிலம்பன் என்ற அசுரன் அமர வடிவு கொண்டு அமுதம் பெற வந்தான். அவனை அசுரன் என்று சூரியன் சுட்டிக்காட்டிட திருமால் சட்டுவத்தால் அவனை வெட்டினார். அவனுடைய சிரம் ராகுவாக நின்று பூசித்தது. அதனால் அவன் நவகிரகங்களில் ஒருவனாகும் பதம் பெற்றான். இந்த காரணத்தால் சிரபுரம் என பெயர் பெற்றது. சிபிச்சக்கரவர்த்தியிடம் இந்திரன் பருந்தாகவும் அக்னி தேவன் புறாவாகவும் சென்று சோதித்தனர். புறாவின் எடைக்கு சிபிச்சக்கரவர்த்தி தன் உடல் தசையை அறுத்து நிரப்பினான். அப்பாவம் போக்கிய புறாவாகிய அக்கினி தேவன் இத்தலத்தில் பூசித்தான். அதனால் புறவம் என பெயர் பெற்றது. கபிலர் சாபத்தால் யாதவன் ஒருவன் வயிற்றில் உள்ள இரும்பு உலக்கையை பொடியாக்கி கொட்டிய துகள்கள் சண்பை புற்களாக முளைத்தன. அந்த புற்களை பிடுங்கி யாதவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மாய்ந்தனர். அப்பழி போகுமாறு கண்ணனும் அம்முனிவனும் இந்த சேத்திரத்தில் பூசித்தனர். அதனால் சண்பை என பெயர் பெற்றது. காளிதன் என்னும் நாகராஜனும் நடனத்தில் தோல்வியுற்ற காளியும் சீர்காழியில்தான் ஈசனை பூசித்து அருள் பெற்றனர். அதனால் சீர்காழி என பெயர் பெற்றது. பராசர முனிவர் மச்சக்கந்தியை கலந்ததினால் உண்டாகிய துர்நாற்றம், துர்க்கந்தமும் பழியும் முனிவர்களது இகழ்வும் நீங்கும்படி சீர்காழியில் பூசித்தார். அதனால் கொச்சைவயம் என பெயர் பெற்றது. ரோமச முனிவர் பூசித்து ஞானோபதேசம் பெற்று உலகில் உள்ள உயிர்கள் மலங்களை கழுவும் வரம் பெற்றார். அதனால் கழுமலம் என பெயர் பெற்றது. இவ்வாறாக 12 திருநாமங்களை உடைய அந்த திருநகரில் அந்தணர் குலத்தில் தலைவராய் வழிவழியாக நன்னறி நின்ற கவுனியர் கோத்திர நற்குடியில் சோபாத இருதயர் என்னும் சிவனருட்செல்வர் ஒருவர் தோன்றினார். இந்த உலகமெல்லாம் வாழும் பொருட்டு தவம் செய்யும் இயல்புடையவராய் இருந்தார் அவர். சிவபெருமான் திருவடியை எப்போதும் இதயத்தில் வைத்து வழிபடும் நியமத்தை கொண்டவர். அவருடைய திருமணையார் பகவதியார் பொற்பும் கற்பும் மிக்க கணவனார் கருத்தின்படி ஒழுகி வந்தார். கணவனாரும் மனைவியாரும் திருநீற்றிடம் மிகுந்த அன்பு கொண்டு யாவரும் அதிசயிக்குமாறு அன்பும் மரணும் அமைந்த அழகிய இல்வாழ்க்கையை இனிது வாழ்ந்தார்கள்.
அப்பொழுது சமணர்களின் பொய்யொழுக்கம் யாண்டும் பரவி இருந்தது. அதனால் விபூதியின் விளக்கம் போற்றப்பெறாதிருந்தது. அதனை கண்ட சோபாத இருதயர் பெரிதும் வருந்தினார். பெருமானே, தேவரீருக்கு எம்மதமும் சம்மதமாயினும் மதப்பூசலை தவிர்த்து அருள வேண்டும். நின் கருணையின் இயல்பன்றோ? கருணைக்கடலே, தீங்கு விளைவிக்கும் மூங்கையராகிய பரசமயியலை அழித்து திருநீற்றின் பெருமையை பரப்பும் ஒரு சிறந்த நற்புதல்வனை தந்தருள வேண்டும் என்று துதித்து அரும்பெரும் தவம் புரிந்தார். நாள்தோறும் பெரிய நாச்சியுடன் திருத்தோணி மிசை விற்றிருக்கும் இடையவரது விரைமலரடியை அன்புடன் வழிபட்டு வந்த பகவதி அம்மையார் கண்ணுதலார் கருணையினால் கருவுற்றார். தோணியப்பருடைய பரம கருணையை போற்றி மிகுந்த மகிழ்ச்சியுடன் திங்கள்தோறும் செய்யும் மறைமுறை சடங்குகளை நலஞ்சிறப்ப சுற்றத்தாருடன் நண்பருடனும் செய்வாராயினர். அம்மையார் கருவுற்று 10 திங்கள் நிறைந்தன. கதிரவன் முதலிய கோள்கள் யாவும் உச்சம் பெற்று விளங்கின. திருவாதிரை நாளில் பரசமயத்தின் தருக்கு அடங்கவும் சைவமும் வைதிகமும் தலைத்து ஓங்கவும் திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்தார். ஞானசம்பந்த பிள்ளையார் சீர்காழியில் திரு அவதாரம் செய்த பொழுது அப்பதியில் வாழ்ந்த எத்திரத்தவரும் புலகாங்கிதம் அடைந்தனர். அவர்கள் அறியாமல் அவர்கள் உள்ளங்களில் பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. மலர்கள் மலர்ந்தது, நறுமணம் வீசியது, தென்றல் மாருதம் வீசியது. இமையவர்கள் கற்பமலரை சிந்தி மண்மிசை வந்து மறையவருடன் வேத தீ புரிந்தனர். பூதகணங்கள் ஆடின, வேத ஒளி எழுந்தது, செடி கொடிகள் பயன் தருவது ஆயின. தண்ணீர் தெளித்து குளிர்ந்திருந்தது. ஆகாயம் கலங்கமின்றி விளங்கியது. மாறுபாடில்லாத பறவைகள் இனிது ஒலித்தன. சண்பை நகரில் எங்கும் சங்கம், தாரை முதலிய மங்கள வாத்தியங்கள் முழங்குவாரின்றி தானே முழங்கியது. திருஞான சம்பந்தருடைய அவதாரத்தில் இவ்வளவு மகிழ்ச்சி. பறவைகள், ஆகாயம், நீர்நிலைகள், நிற்பன, நடப்பன, பரப்பன அப்படின்னு சொல்கிறோமே, எல்லாமே மகிழ்ச்சியோடு இருந்திருக்கு. அந்த வாத்திய கருவிகள்லாம் யாருமே இசைக்காமலே தானே இசை முழங்குவதாக சேக்கிலார் பதிவு பண்ணுறார். அந்தணர்கள் கூடி முறைப்படி சாதகன்மம் புரிந்தனர். அந்தந்த வயதுக்குரிய சடங்குகள். பெண்மணிகள் திருமாளிகையில் நிரம்ப நெய் விளக்குகள் ஏற்றினார். மாக்கோளம் இட்டு நிறைகுடம் வைத்தனர். பூமாலைகள் தொங்கவிட்டு மங்கள பாடல்கள் பாடி மகிழ்ந்தார்கள். 10 நாட்களிலும் செய்த சடங்குகள் இனிது செய்தார்கள். உதயசூரியனைப் போல திகழும் பிள்ளை பெருமானை சரவண பூந்தொட்டிலில் முருகவேல் விளங்கியது போல தொட்டிலில் இட்டார்கள். உலகுக்கு பெரும்பேறு என வந்த பெரியவருக்கு வேறு பல காப்பு மிக என்று நெற்றியில் நிறைய திருநீற்றையே காப்பாக அணிவித்தார்கள். தாயாரின் மடித்தளத்திலும் மணித்தவிசிலும் தூய தொட்டிலும் மலர்பள்ளியிலும் திருமறையும் செந்தமிழும் சிறக்க வந்த பாலகரை தாளாட்டி பாராட்டி வளர்த்தனர். புகழி வந்த தகவுடைய மைந்தர் அருமறைகள் தலையெடுக்குமாறு தமது தலையை தூக்கி சிவபிரானது திருத்தொண்டினை அன்றி பிரிது இசையோம் என்று கூறுவார் போல திருமுக மண்டலம் அசைத்து செங்கீரையாடி அருளினார். நம் சைவ சமயமே அன்றி பரசமயங்களை அறிய மாட்டோம். ஆதலின் பரசமயங்களே இவ்வுலகில் எதிர்க்கும் எண்ணமும் இன்றி அகலுமின் என்று கொட்டுவது போலும் இறைவனிடம் பொற்தாளம் பெறுவதற்கு திருக்கரங்களை ஏந்தியது போலும் தாமரை செங்கைகளால் சப்பாணி கொட்டி அருளினார். விதி தவறிய வேற்று சமயங்கள் நிலைகுலைந்து தொலையும்படி மதி நதி அணிந்த மணிகண்டர் சிவஞானம் பெறுவதற்கு உரியவராகிய அந்த புதல்வர் திருமாளிகையின் முன்றில் மெல்ல மெல்ல தவழ்ந்து அருளினார். தாதியரும் ஏனைய மறைக்குல மகளிரும் காளியர்த்தங்கனியே வருக
கவுனிய கற்பகமே வருக என்று ஏலிசையும் பலகலையும் எவ்வுலகமும் வாழ வந்தவரை அழைப்பாராயினர். அழைத்தவர் முகம் மலர மலர அவர் திருநகை புரிந்தும் அவர்களிடத்து அணைந்து உடல் குளிர உள்ளம் குளிர உணர்வு குளிர தழுவியும் இன்பத்தை அளித்தருளினார் இளம் பிள்ளையார். பிள்ளையாருக்கு ஓராண்டு முடியும் தருணம் அவரது கேசம் கருமுகில் போல முன்புறம் அசைந்து அழகு செய்யவும் பசும்பொன் கிண்கிணி ஒலிக்கவும் புன்மை மிக்க பரசமைகளை தளர் நடையிட்டு அகலவும் அவர் தளர் நடையிட்டு அருளினார். இடையில் மணிவடம் பொழியவும் திருவடியில் மணிச்சதங்கை ஒளி செய்யவும் ஓராண்டில் திருவடி நிலம் பொருந்த நடந்தருளி விளையாட்டை தொடங்கினார் பாலசம்பந்தர். சிறிய மணித்தேர் உருட்டியும் திருவீதியில் சிறு மகளிர் புதுக்கிய மணல் வீட்டை திருவடியால் சிதைத்தும் திருமேனியில் வியர்வு உண்டாகும்படி திருநீற்றின் ஒளி வீதியில் விளங்கவும் வளர்ந்தருளினார். சிவக்கொழுந்தாகிய பிள்ளையார் தவத்தின் அங்குரம் போல வளர்ந்தார். ஈராண்டு முடிந்து மூவாண்டு பருவத்தை அடைந்தார். மூவாண்டிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கின்றதாம், அதை சொல்கின்றேன் என்கின்றார் சேக்கிழார். நாவாண்ட பலகலையும் நாமகளும் நலஞ்சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்த சேவாண்ட கொடியவர்தம் சிறபுறத்து சிறுவருக்கு மூவாண்டில் உலகுய்ய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். ஞானசம்பந்தர் அவதாரம் செய்ததால் கலைமகளுக்கு பெருமை வந்ததாம். திருமகளுக்கு புண்ணியமும் பொலிவும் பெற்றாளாம். சிவபாத இருதயர் மிக்க தவம் செய்தவர். அவருக்கு புதல்வராக முன்னை நிலையில் தமது திருவடியை மறவாத ஒரு முத்த ஆன்மாவை தந்தருளினார் அந்திவண்ணர். திருத்தொண்டின் நிலையினை உலகுக்கு அருள வந்த பிள்ளையார் சிவபெருமானை பிரிந்து வந்த பிரிவுணர்ச்சியால் சில சமயம் அஞ்சினவரைப் போல காரணம் வேறு ஒன்றுமின்றி அழுவாராயினார். ஒரு நாள் சிவபாத இருதயர் வேத விதிப்படி சடங்கு நெறியினை முடிப்பதன் பொருட்டு ஸ்நானத்துக்கு புறப்பட்டார். சிவனருள் கூடியதனால் பிள்ளையார் அழுது கொண்டே தந்தையாரை பின்தொடர்ந்து சென்றார். அதை கண்ட தந்தையார் குழந்தையிடம் கோபித்துக் கொள்வது போல காட்டிக்கொண்டு, நீ ஏன் என்னுடன் வருகின்றாய், நில் என்று கூறி தடுத்தார். பிள்ளையாரோ ஒளிமிக்க பொற்கிணிகளை அணிந்த திருவடியை தூக்கி பூமி மீது மிதித்து பிடிவாதம் செய்து அழுதார். உன் செய்கை இதுவாயின் வருக என மாதவ பெரியார் தம் புதல்வரை அழைத்து கொண்டு பிரம்ம தீர்த்தத்தை அடைந்தார். பிள்ளையாரை அக்குளக்கரையில் இருக்கச் செய்து தாம் நீரில் மூழ்குவதற்கு அஞ்சி சிவபாத இருதயர் உமாதேவியுடன் தோணிபுரத்தில் வீற்றிருக்கும் வள்ளலாரை வணங்கினார். சுவாமி தேவரீரே, இந்த குலவிக்கு காவல் புரிந்து அருள வேண்டும் என்று துதித்தார். பின்னர் தண்ணீரில் இறங்கினார். குழந்தையை இறைவர் காவல் புரிவார் என்ற துணிவுடன் அச்சமின்றி ஒருமைப்பட்ட மனத்துடன் நீராடினார். தர்ப்பணம், சந்தியாவந்தனம் முதலியன செய்தார். அகமருடனம் செய்யும் பொருட்டு நீரில் மூழ்கிய வண்ணமாக இருந்தார். சிவபாத இருதயர் தண்ணீரில் மூழ்கியவுடன் தந்தையை காணவில்லையே என்ற போலி காரணமாக முன்னைய உணர்வு வந்து எய்த பிள்ளை பெருந்தகையார் அந்த திருக்குளக்கரையில் நின்று அழத் தொடங்கினார். முத்துக்களைப் போல் அவரது கண்மலரிலிருந்து நீர்த்துளிகள் ததும்பின. கைமலர்களால் கண்களை பிசைந்தார். அவரது அழகிய மலர்வாய் மணி அதரம் துடித்தது. எண்ணில்லாத வேதங்கள் ஒலிக்கவும் உயிர்கள் யாவும் உவகையுறவும் புண்ணிய கன்று அணைய பெருமகனார் பொறுமி அழுது அருளினார். கண்மலர்கள் நீர்த்ததும்ப கைமலர்களால் பிசைந்து வண்ண மலர் செங்கனிவாய் மணியதரம் துடிப்ப எண்ணில் மறை ஒளிபெருக எவ்வுயிரும் உதுகளிப்ப புண்ணிய கன்றணைவார்தம் புண்ணிய கன்றணையவர்தாம் பொறுமி அழுது அருளினார் அப்படிங்கிறாரு பாடல்ல. ஆண்டவனை அடைவதற்கு மிக எளிய வழி என்னன்னா அழுவது. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமேம்பார் மாணிக்க வாசகர். சுவாமியை நினைத்து அழுதால் உய்வு உடனே பெறலாம்.
நாம் பிறந்தவுடனே அழுதோம் அல்லவா? பிறந்தபோதே நாம் அழாதிருந்தால் மற்ற எல்லாரும் அழுதிருப்பார்கள். நாம் அழுததால் அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். பிறந்தபோதே நாம் அழுத அந்த அழுகைதான் வாழ்வை உண்டாக்கியது. குளக்கரையிலே பிள்ளையார் அழுதார். அவரது கண் மலரிலிருந்து நீர் பெருகியது. அந்த அழுகையால் உலகமெல்லாம் மகிழ்ந்தது. தமது திருமேனியில் கண்ணீர் துளிகள் விழ நார்த்திசையும் நோக்கி அழுத பிள்ளையார் கடைசியாக செம்மேனி மீது வெந்நீர் அணிந்த சிவபெருமானுடைய திருத்தோணி சிகரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழத் தொடங்கினார். பிள்ளையார் அழுதது முன்ஜன்மத்தின் சார்பு உணர்ந்த தன்மைதானோ, குழந்தை தன்மையாலோ என்று அடக்கமாக சொல்கின்றார் சேக்கிழார். திருத்தோணியில் வீற்றிருக்கும் அருட்கொண்ட அருள் கடலாகிய கருணைக்கடலாகிய தோணியப்பர் பிள்ளையாருக்கு அருள் புரியும் பொருட்டு அம்மையாரோடு இடப வாகனத்தில் எழுந்தருளி பிரம்மதீர்த்தத்தின் மருங்கே வந்தடைந்தார். அழுகின்ற பிள்ளையாரை நோக்கி அருட்கருணை புரிந்த இறைவர் இடப்பாகத்திலே இருக்கும் சக்தியை பார்த்து, தேவி, உனது திருஞான தனங்களில் பொழிகின்ற பாலமுதத்தை பொற்கிண்ணத்தில் ஏந்தி ஊட்டுவாய் என்று கட்டளையிட்டு அருளினார். 4 மறைகளும் 7 உலகங்களையும் படைத்தும் எல்லாவற்றுக்கும் காரணமாகிய கருணையே வடிவமாகிய கற்பகாம்பிகை பிள்ளையார் அருகில் சென்று தமது திரு ஞானத்தனங்களில் நின்றும் பாலமுதத்தை கறந்தார். அதில் எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குலைத்து அருளினார். சம்பந்தரது கண்ணீரை துடைத்து அழுகையை மாற்றி கையில் பாலமுதத்தை பொற்கிண்ணத்தில் தந்தருளி இதை உண்ணுக என்று கூறி அருளினார். அருமறைகளை உருவாக்க கொண்ட ஆளுடைய பிள்ளையார் பெரிய நாயகியார் பாலமுத பொற்கிண்ணத்தை அருளியதால் பிள்ளையார் ஆளுடைய பிள்ளையாராகி எல்லா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் தெரியறிய பொருளாகும் ஒப்பற்ற சிவஞான சம்பந்தர் ஆயினார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவம் முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். சிவனடியே சிந்திக்கும் திருவை பெருகச் செய்யும் சிவஞானமாகிய ஒப்பற்ற கலைஞானத்தையும் பிறவிப்பிணியை வேறறுக்கும் ஞானமாகிய உணர்வதற்கு அரிய மெய்ஞானத்தையும் அந்த நிலையில் உணர்ந்தார் தவமுதல்வராகிய சம்பந்தர். சோமசுந்தர நாயகர் அவர்கள் சிந்திக்கும் என்பதற்கு நிட்டை கூடுதல் என்றும், சிவஞானம் ஓங்கிய ஞானம், கலைஞானம், மெய்ஞானம் என்று 4 வித ஞானங்கள் என்றும் உரை எழுதினார். கலைஞானம் நூல் வடிவாக வருகின்ற ஞானம். மெய்ஞானத்தோடு கலைஞானத்திலும் வல்லவராக விளங்கியவராம் சம்பந்த பிள்ளையார். எல்லா பொருள்களையும் இயக்குபவன் ஈசனே என்னும் உணர்வும் அப்பொருள்கள்தாம் ஆளுடைய அடிகளார் என்று அறிவு உண்டாகி புறச்சமயங்களை துகளாகும்படி எழுந்தார் சம்பந்தர். சிறிது நேரத்துக்கு பின் சிவபாத இருதயர் நீரினுள் செய்யும் நியமங்களை முடித்து கொண்டு கரையேறி பேருணர்வில் பொழிகின்ற சம்பந்தரை கண்டார். பிள்ளையாரது கையில் பாலமுத கிண்ணம் இருந்தது. கடைவாயில் பால் பெருகி இருந்தது. அதை கண்ட அவர், யாரளித்த பாலை உண்டாய் என்று வெகுண்டார். உனக்கு எச்சில் பால் கொடுத்தவர்களை காட்டு என்று கூறி கையில் ஒரு சிறிய கோலை எடுத்து ஓங்கினார். அவ்வளவில் பிள்ளையார் உச்சியினில் கரமலரை தூக்கி சுட்டு விரலால் சுட்டி மறைகளாலும் காட்ட ஒண்ணாத மணிகண்டரை காட்டி அருளினார். உட்புகுந்த சிவஞான பாலமுதம் பொங்கி வழிந்தது போல தனது தேவார பாடல் இறைவர்பால் செல்லும் வகையை பெரும் பொருட்டு திருச்செவியை சிறப்பித்து எம்மை இது செய்த பிரான் இவன் என்று பாடுவாராயினர். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன்
ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தெத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெமானிவனன்றே. அருணெறிய மறைவள்ள முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெமான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞானசம் பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை தீர்தல் எளிதாமே. மண்ணுலகத்து மாந்தர்கள் பிழை செய்தாலும் சரணம் என்று வந்தடைந்தால் கண்ணுதற் கடவுள் பெற்ற தாய் போல ஆட்கொள்வார். கைலையை தூக்கிய ராவணன் அதன் கீழ் உடல் முறிந்து இடர்பட்டு இசைப்பாடினான். அவனது குற்றத்தை பொறுத்து அவனை ஆட்கொண்டார் இறைவர். இதனை 8வது பாடலில் வியந்து உரைத்தார் சம்பந்தர். ஆண்டவன் அன்பு வலையில் அகப்படுவார், வம்பு செருக்குக்கு அகப்பட மாட்டார். தொழுவார்க்கே அருள் புரியும் இயல்புடையவர் இறைவர் என உணராது வலுவா மனத்தாலே ஆராயப் புகுந்த மாளும் மயனும் அவர்கள் எளிதலாகிய விளங்கும் பறவையுமாக அடிமுடி காணாமல் திகைத்தனர். விளங்கும் பறவையுமாக, பன்றியும் அன்னப்பறவையுமாக. பின்பு 5 எழுத்து ஓதி ஓய்வு பெற்றனர். இதனை 9வது பாடலில் விரித்து உரைத்து அருளினார் சம்பந்தர். வேத காரணமாகிய வெண்பிறை சூடியின் திருவருள் நெறியை அறியாத புறச்சமயத்தார்களுக்குள்ளே பௌத்தர்களும் சமணர்களும் கூறும் நெறி ஏகமானதே என்று எம்பிரான் சம்பந்தர் மொழிந்தருளினார். பதிக முடிவு பெற்ற பின் திருக்கடைக்காப்பு சாத்தி பிள்ளையார் என்று அருளினார். அருட்கடலாம் அரணாரது திருவருளை கண்ட அமரர்கள் விண்ணிடை ஆர்த்து தன்மலர் மாறி பொழிந்தனர். வானத்துந்துபி மங்களமாக முழங்கியது. கந்தர்வரும் கிண்ணர்களும் கானம் செய்தார்கள். இந்திராதி தேவர்களும் இமையவர்களும் இனிது துதித்தார்கள். ஹர ஹர என்னும் ஒளி செய்து சிவகணங்கள் மகிழ்ந்தன. மண்மிசை நின்ற மறைச்சிறுவர் விண்மிசை சென்ற விமலுடன் கண்ணும் கருத்தும் கலந்தேக திருக்கோயிலின் அரா அன்புடன் புகுந்தார். திருக்கோயிலுக்குள்ள அறாத அன்போடு போறார் அந்த திருஞான சம்பந்தர். பாலுண்ட நிகழ்வுக்கு பிறகு தந்தையாருக்கு சுட்டிக்காட்டி தோடுடைய செவியன் பதிகத்தை பாடி திருக்கோயிலுக்குள் செல்கின்றார். முடிவில்லாத தவம் செய்த தந்தையாக வந்த சிவபாத இருதயர் கையில் இருந்த கோல் தானே நழுவி விழ கைகுவித்து இறைஞ்சினார். உவகையும் அச்சமும் அதிசயமும் ஒருங்கே அடைந்த அவர் அந்த திருப்பாடல்களில் வாயிலாக இறைவரது திருவருளை குறிப்பினால் அறிந்தார். ஆயினும் இறைவரை காணும் பேறு பெற்றார் இல்லை. அவர் பிள்ளையாருடன் கோயிலுடன் சென்றார். அப்போது அங்கு நிகழ்ந்தவற்றை கண்டவர்களும் காணாமல் கேட்டவர்களும் இப்படி ஒரு அற்புதம் எங்கும் எப்பொழுதும் நிகழ்ந்ததே இல்லை என்று நினைந்து வெம்மிதமுற்று திருக்கோயிலை அடைந்து வழிபட்டனர். இங்கு என்னை ஆளுடையான் உமையோடு இருந்தான் என்று திருப்பதிகம் பாடி அருளினார் திருஞான சம்பந்தர். ஞான போனகமுண்ட பலராவாயர் கோயிலை விட்டு புறப்பட்டார். சீர்காழியில் வாழும் திருத்தொண்டர்கள் அவரை எதிர்கொண்டு துதித்தனர். சிவபாத இருதயர் ஞானக்கன்றை எடுத்து தோள்மேல் வைத்து கொண்டு சென்றார். சிவானந்த வெள்ளம் போல் அடியார்கள் திருவீதிகளில் புடைசூழ்ந்து சென்றார்கள். சிவபாத இருதயர் சிவஞான பிள்ளையாருடன் தமது திருமாளிகையில் நுழைந்த பொழுது சங்கநாதம் எழுந்தது.
அந்தர துந்துபி முழங்கியது. பிள்ளையார் திருமாளிகையினுள் சென்றார். அன்றிரவு ஆண்டவரை எண்ணியவாறே ஞானசம்பந்தர் கண் துயின்றார். ஆறா அமுதனைய பெருமானை அண்ணலை சேவிக்கும் பொருட்டு கதிரவன் வருமுன் திருக்கோயிலை அடைந்தார். கோயிலை அடைந்ததும் தமக்கு திருவருள் செய்த சிவத்தந்தையாரையும் ஞானப்பால் அளித்த புண்ணிய தாயாரையும் போற்றி வணங்கி சீர்காழிக்கு அருகிலுள்ள திருக்கோலக்காவில் எழுந்தருளியுள்ள இறைவனை இறைஞ்சும் பொருட்டு சென்றார். மடையில் வாழை பாய என்ற திருப்பாடலை பாடி தமது திருக்கரங்களால் தாளமிட்டார். அம்பலவானது கருணையால் திரு ஐந்தெழுத்து எழுதிய பொற்றாளம் அவருடைய திருக்கரத்தில் வந்தது. அதனை பெற்ற தெய்வ மறைச்சிறுவர் திருவருளின் திறத்தை நினைந்து போற்றினார். பொற்றாளத்தை முழக்கி ஏழிசையும் தலைத்து ஓங்க இன்னிசை பதிகத்தை முடித்து திருக்கடைக்காப்பு சாற்றி அருளினார். அமரர்கள் அதிசயித்தனர். தும்புரு நாரதர் முதலிய இசை வல்லவர்கள் அந்த பொற்றாளத்தின் அரிய நாதத்தை கேட்டு விம்மிதமுற்று துதித்தார்கள். வள்ளலாருடைய திருவருளை போற்றி பிள்ளையார் பொற்றாளத்துடன் சீர்காழியை நோக்கி புறப்பட்டார். அவர் நடந்து செல்வதைக் கண்டு மனம் பொறுக்காத தந்தையார் அவரை எடுத்து தோளில் வைத்து கொண்டு நடந்தார். முத்தமிழ் விரகர் தோணியப்பரை வணங்க தனது திருமாளிகையை அடைந்தார். தோணியப்பரை வணங்கி துதித்து அதன் பிறகு தனது மாளிகையை அடைந்தார். திருஞான சம்பந்தருடைய அன்னையார் அவதரித்த திருநனிப்பள்ளியிலும் ஏனைய தலங்களிலும் வாழ்கின்ற அந்தணர்கள் அடியார்கள் ஆகியோர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து பலராவாயரது பாத மலர் மீது வீழ்ந்து பணிந்தார்கள். வந்தவர்களுக்கெல்லாம் உணவு முதலிய தந்து உபசரிக்கின்ற சீர்காழி அப்பொழுது சிவலோகம் போல காட்சியளித்தது. பல தலங்களில் அடியார்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவளுடைய பிள்ளைகள் திருநெறிப்பள்ளி, திருவேற்காடு, திருத்தென், திருமுல்லைவாயில் முதலிய பல தலங்களை தரிசித்து பதிகங்கள் பாடியருளினார். இசையில் மிக வல்லவரும் சிவபெருமானது திருவடி மறவாத உடையவருமான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தனது மனைவியார் மதங்க சூளாமணியுடன் சம்பந்தரது திருவடிகளை வணங்கும் பொருட்டு சீர்காழிக்கு வந்தார். சம்பந்தர் அவரை அழைத்து கொண்டு திருக்கோயிலின் முன் சென்று வணங்கச் செய்தார். இங்கிருந்து இசையுடன் யாழ்மீட்டி உங்கள் பெருமானை பாடுங்கள் என்று கட்டளையிட்டு அருளினார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தமது மனைவியார் மதங்க சூளாமணியாருடன் யாழ்மீட்டி மிக இனிமையாக பாடினார். சம்பந்தர் அதை கேட்டு உள்ளம் உவந்தார். அனைவரும் அதிசயித்தார்கள். சந்திர மண்டலத்தில் வாழும் கிண்ணற மிதுனம் என்ற இரு பறவைகளும் இசையினை கேட்க இறங்கி வந்ததாம். ஏழிசை நூலில் வல்லவர்களாகிய கந்தவர்களும் வித்யாதரர்களும் வியந்து பாராட்டினார்கள். நம்ம திருநீலகண்ட யாழ்ப்பாணனுடைய அந்த இசையை கேட்க தேவலோகத்திலிருந்தெல்லாம் வந்தாங்களாம். அவ்வளவு இசை அவர் பெருமானோட திருவருளால் அந்த யாழில் மீட்டி காட்டியிருக்கார். சம்பந்தர் பாணரையும் அவர் மனைவியாரையும் அழைத்து கொண்டு போய் உறைவிடம் ஒன்றை தந்து நல் விருந்து உபசரித்து பிள்ளையார் பாடி அருளிய பாடல்களை கேட்டு பாணனார் பெரிதும் மகிழ்ந்தார். அந்த திருப்பதிகங்களை யாழில் அமைத்து மிக இனிமையாக வாசித்து எல்லா உயிர்களும் மகிழ்ந்து இருக்கும்படியாக செய்தார். எந்தையே, அடியேன் தேவரீர் பாடியருளும் பதிகங்களை யாழில் வாசித்து எப்போதும் உம்மை பெரியாது சேவித்து கொண்டு அருகில் இருக்கும் பெரும் பேற்றினை தந்தருள வேண்டும் என்று பணிந்தார். சம்பந்தர் அவ்வாறே ஆகுக என்று அருளி செய்தார். தில்லை ஈசனை தரிசிக்க வேண்டும் என்று பெரும் விருப்பத்தை தந்தையாரிடம் சம்பந்த பெருமான் அறிவித்தார். அவரும் அதற்கு இசைந்து உடன் புறப்பட்டார். திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியாரும் ஏனைய அடியார்களும் உடன் சென்றார்கள். இடையிடையே உள்ள திருத்தலங்களை வணங்கி கொண்டு கலனிகளையும் படுகரைகளையும் கடந்து கொள்ளிட நதியை அடைந்தார்கள். சந்தனக்கட்டைகளையும் மணிகளையும் கொளிக்கும் அந்த நதியை கடந்து தில்லையின் எல்லையை வந்து வணங்கினார்கள். திருஞான சம்பந்தருடைய வரவை கண்டு மகிழ்ந்த சோலைகள் ஆடின, சாலிகள் தலை வணங்கின, இனிய காற்று எதிர்கொண்டது. தென் திருவாயிலின் வழியே சென்றார் சம்பந்தர். தெற்கு வாயில் வழியாக சம்பந்தர் திருக்கோயிலில் செல்கின்றார். இவரது வருகை அறிந்த தில்லைவாழ் அந்தணர்களும் அடியார்களும் நிறைகுடம் வைத்து தோரணங்கள் நாட்டி பூமாலைகள் தொங்கவிட்டு புகழ்ந்து சோபானங்கள் பொழிந்தனார்கள். திருஞான சம்பந்தர்
கோபுரத்தை தொழுதார். பேரம்பலத்தை வணங்கி ஆனந்த கூத்தர் திருமுன் சென்றார். இறைவர் தமக்கு அளித்த ஞானமேயான பொன்னம்பலத்தை தமது உள்ளத்தே நிறைந்த ஞானத்தால் எழும் ஆனந்தமேயாகிய திருநடனத்தையும் கருத்தினால் கண்டவர் கண்ணாலும் கண்டு களித்தார். கண்ணீர் ததும்ப கரமலர் சிரமிசை கூப்பி அஞ்சலி செய்தார். கற்றாங்கு எரியோம்பி களியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய முற்றா வெண்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என பதிகம்பாடி பரவி பணிந்தார். எல்லா காலங்களிலும் வணங்கி திருக்கோயிலை வலம் வந்த அவர் அங்கு தங்குவதற்கு அஞ்சினார். ஆதலால் அருகிலுள்ள திருவேட்களம் சென்று அங்கு எழுந்தருளியுள்ள இறைவரை தொழுது அவ்விடம் தங்கினார். அங்கிருந்து களிப்பாலை, திருநெல்வாயில் முதலிய தலங்களுக்கு சென்று சுவாமியை வழங்கினார். தில்லையில் நடராஜ பெருமானுக்கு அணுக்கத் தொண்டர்களாக விளங்கும் அந்தணர்களின் பெருமைகளை கண்டு சம்பந்தர் அதிசயித்தார். ஒரு நாள் சம்பந்தர் சிதம்பரத்துக்கு எழுந்தருளினார். அப்போது அண்டர்நாயகன் அருளால் 3000 அந்தணர்களும் சிவகணங்களாக தோன்றினார்கள். சம்பந்தர் அந்த அரிய காட்சியை திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு காட்டி அருளினார். வெம்பந்தம் அகற்றும் சம்பந்தருடைய செம்பொற் பாதம் பணிந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அடியேன் பிறக்கத் தலமாகிய திருக்கத்தம்புலியூர் வந்து சேவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு இசைந்த சம்பந்தர் அவ்வாறே செய்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதரிக்க தவம் செய்த அந்த தலத்தின் பெருமைகளை அளவிடற்கு அரியது. அந்த இருக்கத்தம்புலியூர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதாரம் செய்வதற்காக மிக தவமுடையது அந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தையார் தோள் மீது செல்லும் சம்பந்தர் திரு அறத்துறை சென்று சுவாமியை வணங்க வேண்டும் என்று கருதி தொண்டர் குலாத்துடன் நடந்தே சென்றார். அப்போ எருக்கத்தம்புலியூர் போகிறதுக்கு நடந்தே போகிறாங்க. அப்போ வழியில் வந்து திரு அறத்துறை, திருநெல்வாயில் அறத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த தலம் அங்கே வந்து பாதம் மலர் நோக தந்தையார் மனம் வருந்தவும் நடந்து சென்ற தந்தையார் வந்து மனம் வருந்துறார். தோல்லையும் தூக்கிட்டு போக முடியாது, குழந்தை வளர்ந்து விட்டது. தரையில் நடந்து போனால் குழந்தைக்கு கால் நோகுமேன்னு தந்தையார் வந்து வருந்துறாரு. சம்பந்தர் அடியார் குலாத்துடன் நடந்து சென்ற போது மாரன்பாடி என்ற ஊர் எதிர்பட்டது. உடன் வந்த தொண்டர்கள் யாவரும் வழி நடந்து களைத்தார்கள். வெம்மையினால் அவர்கள் வெம்பினார்கள். சம்பந்தர் திருப்பஞ்சாக்கரம் சொல்லி கொண்டு சென்றார். சம்பந்தருடன் செல்லும் அடியார்களது அல்லலை கண்டு அஞ்சினவனைப் போல வெய்யவன் மேற்கடலில் வீழ்ந்தான். சூழ்ந்து வந்த அடியார்கள் குலாத்துடன் சம்பந்தர் அப்பதியில் தங்கினார். இப்போ வந்து நாம் இந்த பகுதியில் நிறைவு செய்ய இருக்கோம். இப்போ வந்து சம்பந்தர் வந்து எங்கே வந்திருக்காருனா மாரன்பாடி வந்திருக்கார். எதுக்காக வந்திருக்காரு? இப்போ எருக்கத்தம்புலியூருக்கு போகிறதுக்கு முன்னாடி மாரன்பாடி வந்திருக்கார். அங்கே வந்து சுவாமி முத்துப்பந்தல், முத்து சிவிகையெல்லாம் கொடுக்க போகிறாரு, முத்துக்குடையெல்லாம். அதை நம்ம வந்து நாளை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் நம்மளது பதிவை தொடர்ந்து கேட்டு சம்பந்த பெருமானுடைய திருவருளும் குருவருளும் பெற்று உய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.